ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இங்கே யூஎஸில் நடக்கிற ஒரு சலங்கை பூஜை நம்மளுக்கு ஒரு இன்வைட் வந்திருக்கு. நான் இது வரைக்கும் சலங்கை பூஜை ஒரு அரங்கேற்றம் எதுவுமே நான் பார்த்தது கிடையாது. ஈவன் கிளாசிக்கல் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்ப்போம், பட் இந்த மாதிரி பூஜைலாம் என்னதுன்னு எனக்கும் தெரியாது. இன்றைக்கி ஏன் கூட சேர்ந்து நம்ம சலங்கை பூஜையும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த vlogல ஒரு ரெசிபியும் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாமிஸ் டே அவுட் மாதிரி அமைஞ்சிருச்சு. ஸோ மாமிஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ஈவெண்ட்டை அட்டென்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லோரும் சேர்ந்து போகிற மாதிரி இருக்குது. அன்றைக்கி ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. மழையோட மழையாக நம்ம சலங்கை பூஜைக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்றைக்கி வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு 8 ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி சலங்கை பூஜை பண்ண போகிறாங்க. நம்ம அந்த ஆடிட்டோரியம், இது வந்து ஒரு ஸ்கூல் தான், இது ஸ்கூலோட ஆடிட்டோரியமுக்கு வந்திருக்கோம். ஸோ சலங்கை பூஜைன்றது வந்து நம்ம பரதநாட்டியம் கற்றுக்கிட்ட உடனே பண்ணுறது கிடையாது. அது ஃபியூ இயர்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் சலங்கை கட்டியே வந்து ஆடுவாங்க. ஸோ இதுதான் சலங்கை. இதுதான் இன்றைக்கி ஸ்டேஜில் ஏறுறாங்க இல்லையா, இதுதான் ஃபஸ்ட் டே அவங்க சலங்கையை போட்டுட்டு ஆடுறது. ஸோ இதுக்கப்புறத்தில் வந்து ஆடும்போது அவங்க சலங்கை சேர்த்துப்பாங்க. அந்த ஆர்கெஸ்ட்ராவும் லைவாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக வந்து சாமிக்கு முன்னாடி ஒவ்வொரு கிட்டுக்கும் உள்ள அந்த சலங்கையை வச்சு மந்திரம் சொல்லி பூஜை பண்ணுறாங்க. யவ்வனாபியாம் பரஸ்பர ஆஸ்ருஷ்ட யாயா சரஸ்வதே சரஸ்வஹ சந்திரமா பிரந்திரதி சந்திரமாஹ சந்திரமாஹ. ஸோ சலங்கை பூஜை வந்து பார்த்திங்கன்னா பரதநாட்டியம் லேர்ன் பண்ணுறவங்களதுல ஒரு மைல் ஸ்டோன். இதுக்கப்புறம் அரங்கேற்றம். இது இன்னும் அரங்கேற்றம்ன்றது இன்னும் பெரிய லெவலில் இருக்கும். ஸோ இதுவுமே சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அழகாக எல்லா குழந்தைங்களுமே ஆடிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து ஆடிட்டு அப்புறம் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். Jesus' creation and kindness. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிட்டும் அவங்களுக்கு பிடிச்ச விரும்பின கடவுளை வச்சு நினச்சி பாடி ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து ஜீசஸோடது. ஸோ பரதநாட்டியமில் இப்படி அதர் ரிலிஜன் வச்சு ஆடுவாங்க, இப்படி ஒரு ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்றது இன்றைக்கி தான் எனக்கு வந்து பார்த்து தெரிஞ்சுது. பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த டீச்சருக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டு கொடுத்தே ஆகணும். அடுத்ததாக இந்த டான்ஸ் சொல்லி கொடுத்த டீச்சர் லாவண்யா சிவராம், அவங்க வந்து இங்கே டெலாவரில் ஒன் ஆஃப் த பரதநாட்டியம் டீச்சர். அவங்க வந்து அவங்க கையால் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறாங்க கிட்ஸ்க்கு. அப்புறம் க்ளோசிங் இதோட முடிஞ்சுது. ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த சலங்கை பூஜையை எப்படி இருந்துச்சு அப்படின்றது பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வெந்தயக்கீரை வச்சு ஒரு பாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இதுக்கு வந்து நம்ம வெந்தயக்கீரை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாவித்ரி கொஞ்சோண்டு, அப்புறம் கல்பாசியும் கொஞ்சம், அதுக்கப்புறம் மிளகு, சீரகம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போதும். ஏன்னா மேத்தி லீஃப்லேயே நல்ல ஃப்ளேவர் இருக்கும். நெக்ஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, இது ஷாஹி ஜீரா, 2 பிரியாணி இலை, கொஞ்சம் கேஷ்யூ. ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோம். அதுக்கு நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற இந்த ஹோல் ஸ்பைசஸ் அதுவும் போட்டுக்கலாம். புதினா போட வேண்டிய அவசியம் கிடையாது, ஜஸ்ட் நம்மளுக்கு கொத்தமல்லி போதும். ஸோ இந்த ரைஸ் வந்து நம்ம யூஸ்வலாக மேத்தி அந்த வெந்தயக்கீரை வச்சு கூட்டு, பொரியல், அப்புறம் புலாவ் கூட பண்ணுவோம். இது வந்து புலாவோட இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த ரைஸ்னாலுமே சேர்த்துக்கலாம். நார்மல் பச்சரிசியும் சேர்க்கலாம், புழுங்கலரிசி, இல்லை பாஸ்மதி ரைஸ், இல்லை சீரக சம்பா ரைஸ், எந்த ரைஸில் பண்ணாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும். கீரை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுமே இந்த ரைஸை சாப்பிட்டுடுவாங்க, ஏன்னா கீரை சாப்பிட்ற ஃபீல் இருக்காது. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் வந்து நம்ம ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் போட்டுட்டு நம்ம ஷாஹி ஜீரா, பிரியாணி இலை, நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேஷ்யூ, அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 ஆனியன் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம யூஸ்வலாக இந்த பிரியாணி, புலாவுக்கெல்லாம் நம்ம தேங்காய் போட மாட்டோம். இதில் வந்து நம்ம தேங்காய் போடுறோம். ஸோ அதனால தான் இது வந்து பாத். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் உதிரியாக தான் நான் பண்ணியிருக்கேன். பாத் வந்து கொஞ்சம் ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் பிடிக்கும்னா அது வரைக்கும் நீங்கள் வேக வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா என்னை மாதிரி நீங்கள் அந்த உதிரி டெக்ஸ்சர்லேயே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம இதுலேயே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். ஸோ இந்த பேஸ்ட்டில் அதுவும் இருக்கிறதுனால அந்த பச்சை வாசனை நல்லா போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா மசிகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இது நல்லா வதங்கட்டும். இந்த மேத்தி பாத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மசாலா வந்து நம்ம ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துருக்கோம், அதுலேருந்து கொஞ்சம் ஃப்ளேவர் வரும். அதே மாதிரி கீரையிலேருந்து ஃப்ளேவர் வரும். இது 2 தான். நம்ம நிறையா மிளகாய் தூள், தனியாத்தூள் அந்த மாதிரிலாம் இருக்காது, கரம் மசாலா கூட இருக்காது. நம்ம ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுதான். ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் டம்மிக்கும் நல்ல காமாக சூதிங்கான ஒரு ஃபுட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு, இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் கிட்ஸுக்குமே வந்து கொஞ்சம் உங்களுக்கு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஏன்னா நம்ம போட்டிருக்க அந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே அரைச்சிடுறோம். ஸோ ஸ்பூனில் வச்சு லஞ்ச் பாக்ஸில் வச்சு சாப்பிடும் போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அடுத்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற மேத்தி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸு கட்டு ஒரு கட்டு நான் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் பெரிய லீஃபுன்றதுனால நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சின்ன சின்னதாக லீஃப் இருக்கும், அந்த குட்டி லீஃப் வச்சுருக்குன்னா நீங்கள் அதை கட் கூட பண்ண தேவையில்லை, அப்படியே நீங்கள் வாஷ் பண்ணி ஆஞ்சி போட்டுடலாம். இப்போ கீரை போட்டுட்டு ஒரு 70% அது நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதில் எந்த ரைஸ்னாலுமே சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு கட்டு கீரைக்கு நான் வந்து 1 கப்பு ரைஸ் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு கீரையும் சாப்பாடும் சேர்த்து சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லா நியூட்ரியன்ட் ரிச்சாக கிடைக்கும். இன்றைக்கி வந்து நான் ஓப்பன் பாட் மெத்தடில் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு ரைஸுக்கு நான் 2 கப் தண்ணியே ஊற்றிடுறேன். நான் ஒரு 5-10 மினிட்ஸ் ரைஸை ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வந்து குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் ரைஸை ஊற வச்சுட்டு, பாஸ்மதி ரைஸ்க்கு மட்டும் சொல்கிறேன், ஒரு 15 மினிட்ஸ் இது ரைஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வதக்கல் இந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு ரைஸை போட்டு 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சா போதும். வச்சுட்டு ஒரு விசிலுக்கு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அந்த சூட்டோடையே வச்சுட்டிங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு நல்லா உதிரி டெக்ஸ்சர் கிடைக்கும். பட் உங்களுக்கு பாத் கொஞ்சம் குழைவாக வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் 1.5 கப்பு தண்ணிக்கு பதிலாக நீங்கள்
1.25லேருந்து 2 கப் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழைவு தன்மை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஓப்பன் பாட் மெத்தடில் தான் வைக்கிறேன். ஓப்பன் பாட் மெத்தடில் உங்களுக்கு தண்ணி சீக்கிரம் எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அதனால நான் 1 கப்பு ரைஸுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். கடைசியாக தண்ணி ஊற்றி உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த ரைஸ்க்கு வந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸ் ரொம்ப கம்மி தான். இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து வெறும் ஹோல் ஸ்பைசஸ் மட்டும் நீங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். மிச்சப்படி ரொம்ப ரொம்ப சிம்பிள். கீரை ஆஞ்சி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது. மார்னிங்கில் லஞ்ச் பாக்ஸ்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் தண்ணி உப்பு எல்லாம் போட்டுட்டு இப்போ நான் மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த தண்ணிலாம் அப்படியே உறிஞ்சி வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஸ்டவ்வை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு லோவுக்கு கம்மி பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் இதை அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடலாம். எனக்கு வந்து உதிரியாக வேணுன்றதுனால தான் நான் ஓப்பன் பாட்டில் பண்ணிகிட்ருக்கேன். அதோட டெக்ஸ்சர் எப்போவுமே நல்லாயிருக்கும், ஃப்ளேவருமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வேண்டிய டெக்ஸ்சர் வந்து இந்த மெத்தி பாத்துக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு பிரியாணி எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும். பட் நம்ம வந்து கீரையை வச்சு பண்ணுறோம். ஸோ அகெயின் யூஷுவலான ஸ்பைசஸ் மட்டும் கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இது. இதுக்கு வந்து நீங்கள் சைட் டிஷ் வந்து அகெயின் ரைத்தா வச்சுக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு சிப்ஸ் ஆர் ஏதாவது இந்த பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரி இருக்கும்ல, எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை ப்ளெயினாகவே கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மெத்தி பாத், அதுக்கப்புறம் என்கிட்ட நிறைய மேத்தி இருந்துச்சு. ஸோ அதனால் திரும்ப மேத்தி வச்சு மேத்தி பொட்டேட்டோ அண்ட் கேப்சிகம் போட்டு அது ஒரு கறி. இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் பிளேட்டில் இருக்கிறது நம்மளோட மேத்தி பாத், அதுக்கப்புறம் மேத்தி ஆலு கேப்சிகம் கறி. நான் இன்னும் இதுக்கு பேர் வைக்கல, ரெசிபி வச்சுட்டு ஆனால் பேர் வைக்கல. ஸோ அந்த கேப்சிகம் அண்ட் பொட்டேட்டோ வந்து நான் ரோஸ்ட் பண்ணிட்டேன் அவனில். அதுக்கப்புறம் ஒரு கிரேவி. ஸோ ரொம்ப குயிக்காக முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு நாளில் நம்மளுக்கு பண்டிகை வருது இல்லையா? ஸோ அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும், அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் பண்டிகை வாழ்த்துக்கள். போகி, பொங்கல் பண்டிகை, மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் எல்லாத்துக்கும் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளோட நன்றியை அந்த சூரியனுக்கும் உழவருக்கும் தெரிவித்து நம்ம குடும்பத்தோடு நம்மளுக்கு பிடிச்சவங்களோட நல்லபடியாக கொண்டாட என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.